இயக்குனர் பாரதி ராஜாவை தொடர்ந்து இயக்குனர் கே பாக்யராஜ் உயிர் இழந்தது தமிழ் சினிமாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமா கொண்டாடிய குரு சிஷ்யன் உறவு குறித்தும் பாக்யராஜ் வளர்ச்சியில் குருவான பாரதி ராஜாவின் பங்கு குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் குரு சிஷ்யன் உறவுமுறை மிகவும் மகத்தானது. இயக்கம், ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் குரு சிஷ்யன் உறவு இருந்து வருகிறது. நல்ல குருவை பெற்றவர்களே தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்றுள்ளனர். அப்படி குரு சிஷ்யன் உறவுக்கு பாரதி ராஜாவும் பாக்யராஜும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தனர் என்றார் மிகையல்ல. ஏனெனில் சினிமா ஆர்வத்தில் கோவையிலிருந்து சென்னை வந்த பாக்யராஜை அவரது திறமையை பார்த்து தான் இயக்கிய முதல் படமான 16 வயது நிலை படத்தில் உதவி இயக்குநராக வாய்ப்பு அளித்தார் பாரதி ராஜா. அதோடு கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் படங்களில் சிறு வேடங்களில் நடிக்க வைத்து நடிகராக்கினார் பாரதி ராஜா. மேலும் இப்படங்களுக்கு வசனம் எழுத வைத்து பாக்யராஜை வசனகர்த்தாவாக்கினார் இயக்குனர் இமயம். இது மட்டுமின்றி தான் இயக்கிய 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயகனாக பாக்யராஜை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. 1000 கனவுகளோடு கோவையிலிருந்து சினிமா துறைக்கு வந்த பாக்யராஜை தமிழ் சினிமாவில் வாய்ப்பளித்து வசனம், திரைக்கதை, நடிப்பு, இயக்கம் என்று பல பிரிவுகளில் பாக்யராஜை வளர்த்தெடுத்தவர் பாரதி ராஜா. அவரிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி திரைக்கதை மன்னனாக, சிறந்த இயக்குனராக பாக்யராஜ் உருவாக காரணம். அதனால்தான் இறுதி வரை என்னோடு குருநாதர், எங்க டைரக்டர் என்றே பாரதி ராஜாவை குறிப்பிட்டு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார் பாக்யராஜ். எந்த இடங்களிலும் பாரதி ராஜாவை அவர் விட்டு கொடுத்ததும் இல்லை. சமீபத்தில் குருவான பாரதி ராஜா மறைவு பாக்யராஜுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. குரு இறந்த 2 வாரத்தில் சிஷ்யர் இறந்தது தமிழ் சினிமாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமா உள்ளவரை பாரதி ராஜா, பாக்யராஜின் குரு சிஷ்யன் உறவும் அவர்களது படைப்புகளும் காலத்துக்கும் கொண்டாடப்படும்.